உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பேசுகிறோம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29 பயிற்சியாகி மீனத்துக்கு போறாங்க. மீனத்திலேயே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க. அவர்களோடு இந்த சனியும் போய் இணையிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரகங்கள். இது மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறது அதைத்தான் பார்க்க போறோம். மகர ராசி அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே இந்த 7.5 சனியிலிருந்து விலகிட்டாங்க. இது ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம். மகர ராசிக்காரங்களே, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, எந்த வழியில போகலாம் எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும். இப்ப அந்த மாதிரி அனுபவத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். 5ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. அப்ப சுக்கிரன் வீட்டுல குருவும், குரு வீட்டுல சுக்கிரனும். அப்ப அந்த சுக்கிர பகவான் இங்க 3ஆம் இடத்துல உச்ச பலம். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாங்க. உச்சம் என்பது ஆட்சியை விட இன்னும் 4 மடங்கு பவர் ஜாஸ்தி. அப்ப இந்த 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் அடையும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா, உங்க மனசுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். வாழ்க்கையில நாம பல கஷ்டங்களை சந்திச்சு துவண்டு போய் இருந்தாலும் இந்த பீரியட்ல சனி விலகக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு. எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ எந்த போட்டியாக இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். இந்த 5ஆம் இடம் என்பதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து, இதை பத்தி சொல்றது அந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சுனாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரவே முடியாது. அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க படிப்படியாக முன்னேறி செல்வாக்கா, செல்வந்தரா, எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உச்ச பலம் அமைவதால் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இனிமேல் பூ பூக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும், அந்த மன நிம்மதி கிடைக்கும், மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். இதன் மூலியமாக நீங்க சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, புகழடைவீங்க, பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிறீர்கள். அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு?
சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறதுனால, குரு பகவானும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால, மகர ராசியில பிறந்து இப்போ குழந்தை பாக்கியம் யார் யார் எல்லாமே இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ உருவாகும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பல நாள் குறைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். இப்ப மகர ராசியில பிறந்த ஒருத்தர் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க பல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த பிரார்த்தனைகள் பலிக்கக்கூடிய டைம் இப்போ வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த தடை விலகும். குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த ராகு சூரியனும் இணையறாங்க இல்லையா? இந்த ராகு சூரியன் இணையும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த பூர்வீகத்துல சில தடைகள் உருவாகும். உங்களுடைய அப்பா, உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய கூட பிறந்தவங்க இவங்க கூட மனஸ்தாபங்களும் மனசங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இது கூட சனியும் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு சனி சூரியன் இந்த 3 பேர்த்துடைய இணைவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மன நிம்மதியை கொடுக்காது. இது ஏப்ரல் 14 வரைக்கும் தான். அந்த ஏப்ரல் 14க்கு மேல உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு மேசத்துக்கு உச்சபலம் அடைகிறாங்க ஏப்ரல் 14க்கு மேல. அப்ப அந்த உச்சபலம் அடைவதால் உங்க தகப்பன் வழியில ஏதாவது சொத்து கிடைக்கும். அந்த சொத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை பல நாளாக ஒரு சொத்து இருந்து அதை பூட்டியே வச்சிருக்கிறோம், அது கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகக்கூடிய டைம். அப்போ அப்பா மூலியமாக அப்பா வழி சொத்துக்கள் மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட் உருவாகும். கவர்மெண்ட் தொழில் கிடைக்கும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் மூலியமாக அதிகாரம் மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்கும், அரசியல் செல்வாக்கு கிடைக்கும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்க பல நாள் எதிர்பார்த்த அந்த பதவி, அந்த வேலை வாய்ப்புகள், அந்த முன்னேற்றம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். இது உறுதி. நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாண்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும், சில மனஸ்தாபங்கள் வரும், சில மன கஷ்டங்கள் வரும். இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதை மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் 14க்கு மேல ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் நீச்சமாறாங்க. 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல போய் நீச்சமாறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துல நீச்சம் ஆகும்போது செவ்வாய் நீச்சம் ஆனாலே இந்த எதிர்பால் இனத்தவரோடு நீயா நானா அப்படிங்கிற அந்த போட்டிகள் உருவாகும். அப்போ ஆண் பெண் இவங்களுக்குள்ள மோதல் உருவாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அது கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஒரு இடத்துல நல்லா பழகி இருப்பீங்க, அவங்க மூலியமாக சில சங்கட சலிப்புகள் வந்திருக்கும். நீங்களா இப்படி செஞ்சீங்க, உங்களாலேயா இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பல குழப்பங்கள் உருவாகும். அப்ப இந்த குழப்பங்கள் வராத அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களுடைய வார்த்தைகள் இன்னொருத்தரை காயப்படுத்திடும். அப்ப அந்த காயப்படுத்தாத அளவுக்கு பேசுங்க, கொஞ்சம் நிதானம் பண்ணி பேசுங்க. எதையுமே எடுத்தோம் கம்தானும் தயவு செய்து பேச வேண்டாம். கொஞ்சம் வார்த்தையை யோசனை பண்ணி பேசுங்க. எப்பவுமே மகர ராசிக்காரங்கள்னால இன்னைக்கும் 10 குடும்பங்கள் நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் அந்த நோக்கத்துல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க அடுத்தவங்களுக்கு கெட்டவங்களாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதை மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க. அது போக அந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்குறாங்க. ஒரு சுபகிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு கோடான கோடி யோகங்கள் வரும்.
அந்த யோகத்தினால கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கெட்டது வந்தாலும் அதை எல்லாமே சரி செய்து கொண்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க இத்தனை வருட காலங்கள் ஆப்பட்டது நரக வேதனை, நரக வாழ்க்கை, ஒரு பிஸ்னஸ்லையும் பிரச்சனை, வேலையிலையும் பிரச்சனை, ஒரு பெண்ணாக பிறந்து எதை எதை அனுபவிக்க கூடாதோ எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சிட்டீங்க. இதற்கு மேலேயாவது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருப்பீங்க. நீங்க ஆசைப்பட்ட, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை, வேலை, நல்லது, உங்க மக்கள் மூலியமா சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உணவுத்துறை நல்லா இருக்கும். அது போக விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபாடு வச்சுக்கலாம். காடு தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இப்போ இதற்கு மேல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நேயர்களே, இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானாலும் சில பிரச்சனைகளும் சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால திருச்செந்தூர் முருகனை நீங்க கண்டிப்பாக வணங்கி வருவது நல்ல விஷயம். ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை நாளில். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிப்பது. அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த தசா புத்தியில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்ப மீனத்துல மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாண்ட ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவானும் மீனத்தில் இருக்கிறாங்க. அப்ப மீனத்துல 5 கிரகங்களுடைய கூட்டு. அது போக ரிஷபத்துல குரு பகவான், அதாவது சுக்கிரன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனையாய் இருக்கிறாங்க. கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. இந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையில் குருடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே ராசி அதிபதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ராசி அதிபதி கெட்டு போகாமல் இருந்தாலே யோகம். நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க? உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்படி உச்ச பலத்தோடு இருக்கும்போது துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல அவங்க நினைத்ததை சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த டைம் ஆப்பட்டது ஒரு அற்புதமான டைம், ஒரு வரப்பிரசாதம்னே வச்சுக்கலாம். நீங்க இந்த டயத்துல நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுடைய உள்ளங்கையில். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலுமே தோத்து போக மாட்டீங்க. எல்லா விஷயத்திலுமே ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன?
அயன சயன போகஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம், நல்ல நித்திரை வரக்கூடிய இடம், அப்படிப்பட்ட இடத்தை அந்த சுக்கிர பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லற சுகம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், நல்ல நித்திரை நல்லா இருக்கும். அப்போ வந்து எந்த ஒரு மனக்கஷ்டமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும், ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியட்ல சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்லபடியாக கிடைக்கும். சுக்கிரன் மட்டும் பார்க்கலீங்க, ராகு பார்க்கறாரு, சூரியன் பார்க்கறாரு, புதன் பார்க்கறாரு, சனி பகவானும் பார்க்கறாரு. அப்ப இங்க 12ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறாரு. சூரிய பகவானும் 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. ராகு பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப இத்தனை கிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். அந்த 12ஆம் இடம் வலு பெற்றாலே உங்களுக்கு சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிருவீங்க. குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும், நம்முடைய தொழில் நல்லா இருக்கும், நம்முடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக ஃபாரின் போறக்கு துலாம் ராசியில பிறந்து அவங்களுக்கு எல்லாமே தடுங்கல் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீரியடு ஃபாரின் போவதற்குண்டான ஒரு அற்புதமான அருமையான டைம். இதற்கு முன்னாடி ஃபாரின் போய் அங்க வந்து தொழில் செட் ஆகல, இல்ல குடும்பம் சரிவர அமையல, ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ முடியுமானா இந்த பீரியட்ல போக முடியும். இதற்கு முன்னாடி போனவங்களும் அங்க இந்த பீரியட்ல இருந்து நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அங்க வந்து ஒரு இடத்த மாத்தணும், இல்ல அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும், அந்த கண்ட்ரிக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸும் பண்ணலாம். இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாங்க, 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு. அப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆவது நல்ல விஷயம். சனி பகவான் வந்து யாருக்குமே 3, 6, 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த சனி பகவானால நல்லதா நடக்கும். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவான் தொழில் ரூபத்துல நல்ல மாற்றங்களை கொடுப்பார். சின்ன தொழிலா இருந்தாலும் நீங்க தாராளமா இப்ப நினைச்சு நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய தொழில்ல பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த டயத்துல பண்ணலாம். ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு பெரிய தொழிலை நான் ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ராசிநாதனுடைய சப்போர்ட் இருக்குது, அதுபோக சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்கள் நீங்கள் நினைத்தால் நினைத்தபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இது உறுதி, நிச்சயமாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்க சொத்து வாங்கலாம், பூமி வாங்கலாம், பூமிக்கு மேல பூமி வாங்கலாம். அப்போ வந்து சொத்துக்கு மேல சொத்து சேர்த்தக்கூடிய யோகம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்ப இந்த பீரியட் ஆகப்பட்டது, இந்த ஏப்ரல் மாதமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்க வந்து வாழ்வதற்கு புறப்பட்டாச்சு. அப்ப வாழ்க்கையில சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க என்ன திட்டங்கள் போட்டாலும் அது ஒவ்வொன்றாக சக்சஸ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கடனும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப கடன் இருந்தாலும் இந்த பீரியட்ல அடைச்சிருவீங்க கண்டிப்பாக. துலாம் ராசிக்காரங்க அந்த கடன் இருந்தாலும் எல்லா கடனையும் இப்ப அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு.
துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அல்ல. தன்னுடைய குடும்பம், அண்ணன் தம்பிக்கோ, அக்கா தங்கச்சிக்கோ, தான் பழகின இடம், தன்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ டோட்டலா அவங்க எல்லாருமே நல்லா இருந்து நீங்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ வந்திருக்குது. நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆகப்பட்டது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி உங்களுடைய நிலையை மாத்திக்கோங்க. அப்போ உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இது எல்லாமே இந்த பீரியட்ல மாறும். மாத்தி அமைச்சுக்கோங்க. அப்ப இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றும். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த தசா புத்திகள் முடிவு பண்ணும். அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க. அது போக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சுக்கிர பகவானை வணங்கி வாங்க. அதுபோக சனி பகவானையும் வணங்கி வாங்க. நீங்க திருச்சி அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மீனத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மார்ச் மாசம் 29ஆம் தேதியே மீனத்துக்கு வந்துட்டாரு. அங்க ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் உச்சத்துல இருக்கிறாங்க, புதன் பகவானும் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாங்க, சூரிய பகவானும் அங்கேயே இருக்கிறாங்க. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அந்த சூரியன் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துருவாங்க. அப்படி மேசத்துக்கு வரக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோடு. உங்களுக்கு கன்னியில கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதியில. அப்போ இந்த 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய இணைவு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில ஒரு இடத்துல 100 பேர் இருக்கிறாங்க, இல்ல 50 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேர்லயுமே நீங்க தனியா தெரியக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு தொழில் அமையுது, நல்ல வருமானம் இருக்குது, நம்ம நல்லா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நடை, உடை, பாவனை இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால்தான் நீங்க 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க தனியா தெரிவிங்க. அதற்கு காரணம் இந்த கூட்டு கிரகங்களுடைய முயற்சிகள் தான். அப்ப இங்க 5 கிரகங்கள், அந்த 5 கிரகங்களுடைய சக்திகள். இப்போ ராகு பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சுக்கிர பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, சூரியனுக்கு ஒரு சக்தி இருக்குது, புதனுக்கு ஒரு சக்தி இருக்குது, சனி பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த 5 சக்திகளும் ஒன்று சேர்ந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் வாழ்வதற்கு நல்ல வழிகளை காட்டவிருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போய் பொழைக்கலாமா? தாராளமா பொழைச்சிக்கலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்போ பாஸ்போர்ட் இல்லைன்னா விசா அப்ளை பண்ணிக்கிறீங்களா? அது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை சரியில்லை, நான் இடம் மாறி போகணும், இடம் மாறி வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப நடக்கும்.
ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதில் நல்ல நிலைமைக்கு வரணும். கண்டிப்பாக நான் இப்போ வருவேனா வரமாட்டேனா? கண்டிப்பாக வருவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவு முறைகள் இவர்களால் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்க யாரையாவது நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்னா செலக்டட் பீப்புள்ஸ். இப்போ 10 பேர்த்து கூட பழகிறீங்கன்னா அந்த 10 பேர்த்தையும் நம்ப வேண்டாம், அது 2 பேர்த்த நம்புங்க. எல்லாத்தையும் நம்பும் போது தான் அந்த இடத்துல குழப்பம், வீண் சந்தேகங்கள், நஷ்டம், துரோகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல அப்படி இருங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க நீச்சகதியில. அப்ப அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நீங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா எதையுமே செய்யறதுக்கு முன்னாண்ட சொல்லாதீங்க. பேச்சு குறைவா இருக்கணும், உங்களுடைய செயல் அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரு செயல்ல இறங்கி அதை செஞ்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, சொல்லவே வேண்டாம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அந்த சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க, இப்போ எதையுமே சொல்லவே வேண்டாம். அப்போ நீங்க பேசுறது குறைச்சிக்கோங்க, செயல்ல உங்களுடைய விஷயத்தை காட்டுங்க. இது செவ்வாயுடைய அனுகிரகம். ஏன்னா இந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. எப்பவுமே செவ்வாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரியம் ஜாஸ்தியா இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வேகத்தையும் வீரியத்தையும் இப்போ கொஞ்சம் யோசனை செஞ்சு சிந்தனை செஞ்சு அப்படியே நகர்த்திட்டு போயிட்டு இருங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான குரு பகவானும் பார்த்துடுறாங்க. உங்களுக்கு வண்டி வாகனம், சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இது போக இந்த சமயத்துல திருமணம் செய்யலாமா? தாராளமாக திருமணத்துக்குண்டான எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்க ஆசைப்பட்ட இடம். அதே சமயத்துல இப்ப 10 பேர்த்து கூட்டிட்டு சொந்த பந்தத்தை கூட்டிட்டு பொண்ணு கேட்க போறீங்கன்னா அங்க எல்லாத்துடைய முடிவையும் நீங்க கேட்டிருக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ உங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவுக்கு கட்டுப்படுங்க. எல்லாத்துடைய முடிவையும் கேட்கும்போது அங்கே குழப்பங்கள் வந்துடும். அப்போ நீங்க ஆசைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் அதுவும் சக்சஸ் ஆகும். இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ விஷயம் சக்சஸ் ஆகிருக்கும், எத்தனையோ விஷயங்கள் சக்சஸ் ஆகாமல் போயிருக்கும். அதெல்லாம் ஒரு அனுபவமாக தான் இப்போ இருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா, இல்லைப்போ நான் இப்போ வேலையில் இருந்த ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த பணம் வந்திருக்குது, இதை வச்சு ஏதாவது செய்யலாமா? தாராளமாக இந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாராளமாக அந்த வருமானத்தை உருவாக்கிக்கோங்க. அதுக்கு இந்த பீரியடு நல்லா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல படிப்பு மூலியமாக நான் நல்ல லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னா இந்த பீரியடு தான். படிப்புல உயர்ந்து நீங்க பட்டப்படிப்பு படித்தோ இல்லை நீங்க படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைத்தோ இப்போ அதற்குண்டான நேர காலங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா படிக்கலாம், நல்ல எக்ஸாம் எழுதலாம், நல்ல இன்டர்வியூக்கு போகலாம். அது எதுக்கு போனாலும் இந்த பீரியடு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதற்குண்டான படிப்பை படிங்க. இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இன்னொரு படிப்பு படிக்கணும், அப்போதான் இன்னொரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த படிப்பையும் படிப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா புதன் நல்லா இருக்கிறாரு, அந்த புதனோடு சுக்கிரனும் நல்லா இருக்கிறாங்க, அந்த புதனோடு சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக
உங்களுக்கு படிப்பில் நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் வருவதற்கு தான் இப்போ அருமையான டைம். இப்போ உங்களுடைய பார்ட்னர், இப்போ வந்து உங்களுடைய பார்ட்னர்னால நீங்கள் கடந்த காலங்களில் அந்த பார்ட்னருடைய யோகத்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருப்பீங்க. சில நேரங்களில் அந்த பார்ட்னருடைய யோகமே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பார்ட்னருடைய யோகம் நல்லா இருக்கும். அந்த பார்ட்னர் மூலியமாக நீங்களும் நல்ல நிலைக்கு வருவீங்க. இந்த சமயத்தில் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். எந்த குறையுமே இல்லாமல் நிறைவாக உங்களால் வாழ முடியும். சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதன் பிரகாரம் எங்களுக்கு வந்து எதுவுமே அப்படி நல்லது நடக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு கஷ்டம் 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 இதை தான் தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் எத்தனையோ டைம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் அது மாதிரி நடக்கலையே. நடக்கலையே அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொன்னது பொய் அல்ல. நான் உங்களுக்கு வந்து கிரகங்களை கணித்து உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறேன். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது, கண்டிப்பாக அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கிறதா, அது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை காலந்தாழ்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஜாதகமே பார்க்காம நீங்கள் எல்லா நேரத்துலையும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா நேரத்திலையும் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தை பாருங்க, உங்களுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாத பலன்களை சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னியில கேது பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மார்ச் மாதம் 29 கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. குரு பகவான் ரிஷபத்துல, கடகத்துல செவ்வாய் பகவான். இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா? நீங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையும் ஒரு வேதனையோடையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு. நம்மளுக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாரே. இந்த சனி பகவானால என்னென்ன துன்பங்கள் பட போகிறோமோ, இப்போ கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன இழந்தாங்க, எந்த மாதிரி நிலையில இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும். இப்ப அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறது. சிம்மராசிக்காரங்களே, நீங்க பயப்பட தேவையில்லை. அஷ்டம சனி உண்மைதான். அந்த அஷ்டம சனி, சனி பகவான் எங்க இருக்கிறாரு? குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது உங்களுக்கு 50% கஷ்டங்களை கொடுக்கவே மாட்டார். இது 50% தப்பிச்சாவே, சனியின் பிடியிலிருந்து 50% தப்பிக்கிறோம்னாவே அது மிகப்பெரிய யோகம். அது போக இப்ப வந்து
அந்த 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க. அது போக ராகு பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான், புதன் பகவான், அப்புறம் சனி பகவான். அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டமும் கூட. 8ஆம் இடம் என்பது ஆயுள், ஒருத்தருடைய கடன் கஷ்டம், ஒருத்தருடைய வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே சொல்றது 8ஆம் இடம் தான். வம்பு வழக்கு, அது போக திடீர் அதிர்ஷ்டம். அப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்திலையும், 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலையும் கிரக பரிவர்த்தனையில இருக்கிறாங்க. அப்ப இங்க சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த 8ஆம் இடம் இப்பொழுது உங்களுக்கு யோகம்தான். இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். சுக்கிரன் அங்க இருக்கிறாங்கன்னா சுக்கிரனால ஒரு நல்லது நடக்கும். அங்க ராகு இருக்கிறாங்கன்னா ராகுனால ஒரு நல்லது நடக்கும். புதன் இருக்கிறாங்கன்னா புதன்னால ஒரு நல்லது நடக்கும். சூரியன் இருக்கிறாங்கன்னா சூரியனால ஒரு நல்லது நடக்கும். சனி இருக்கிறாங்கன்னா சனியினாலே நல்லதுதான் நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, ஒரு ஆடம்பரத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அப்ப நீங்க திருமணம் செய்யணுமா, தாராளமாக திருமணம் செய்யலாம். இந்த அஷ்டம சனி இருக்கிறது எப்படி செய்யறது, அதை பத்தி பயப்படவே வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானால நல்லது நடக்கும். இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்தே தீருவார். அதுபோக புதன் பகவான் உங்களுக்கு அறிவு, நல்ல வளர்ச்சி, ஐடி ஃபீல்ட்ல நல்ல முன்னேற்றம், நல்ல தொழில் வளம், வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்தையுமே புதன் கொடுப்பார். சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் தொழில் கொடுப்பாரு, அரசியல கொடுப்பாரு. அது போக அந்த சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? உச்ச பலத்தோடு வர்றாங்க. ஆட்சியை விட உச்ச பலம் அப்படிங்கிறது பெருசு. அங்கே உச்ச பலத்தோடு தான் சூரிய பகவான் வர்றாங்க. அப்போ சிம்ம ராசிக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். சிம்ம ராசியுடைய அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சியவோ ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தைவோ கண்டிப்பாக இந்த பீரியட்ல கொடுப்பார். அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டு உச்ச பலத்தோடு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம், ஒரு தனி தெம்பு, எதையுமே நம்ம செஞ்சிருவோம், நம்மளுக்கு நல்லது நடக்க போகிறது, நாம நல்லதை நம்மளுக்கு நாம செய்யக்கூடிய காரியங்களால நம்மளுக்கு நல்லது நடந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். எதை செய்தாலும் அது மேல ஒரு நம்பிக்கை வரும், ஒரு துணிச்சல் வரும், ஒரு தைரியம் வரும். அப்படி செஞ்சு இந்த மாசத்துல எல்லாமே சக்சஸ் பண்ண போறீங்க. ஆனா இந்த சனி பகவானால சில கெடுதல்கள் வந்தாலும் முடிவுல உங்களுக்கு சக்சஸ் தான் ஆகும். அதே சமயத்தில் இந்த கெடுதல் அப்படிங்கிறது 100% தான். 80% நல்லது, 20% கெடுதல். அப்ப அந்த 80% ஆப்பட்டது 20% உடைச்சிட்டு அந்த 80% நல்லதான் உங்களுக்கு செய்யும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் போகக்கூடிய பாதை, உங்களுடைய தொழில் வளம், உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு அஃபீஷியல், இது எல்லாமே நல்லதைத்தான் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே அந்த 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா செய்யும். அந்த 9ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் உச்ச பலத்தோடு வர்றதுனால அந்த ஏப்ரல் 14க்கு மேல அந்த 14 நாளும் 15 நாளும் ஒரு நல்ல விதமான பலன்களைத்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது.
இதில் குடும்ப ரீதியாக சில குழப்பங்கள், சில மனஸ்தாபங்கள், சில மனசங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் பயந்துக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. சுக்கிரன் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. குரு பகவான் நல்ல மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே சம்பாரிச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு மரியாதை போகாது. பண விஷயத்துல ஏமாற்றம் வராது, தடைகள் வராது, பணத்தை சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற குழப்பங்களும் வராது. பணம் கை நிறைய சம்பாதிப்பீங்க. அப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை, தைரியமாக இருங்க. இது போக இல்லத்தரசிகள் கண்டிப்பாக சில மனஸ்தாபங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குமான்னா புதன் நல்லா இருக்கிறாங்க குருவுடைய வீட்டில், அங்கே சுக்கிரன் உச்சம். அதனால எஜுகேஷன் கண்டிப்பாக இந்த சமயத்தில் கொஞ்சம் மறதி வரும். அது போக நல்லா படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைவீர்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பின்னி பீடைகள், உடல் ரூபத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள், நம்மளுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தீராத சில பின்னி பீடைகள் இருந்தாலும் இந்த பீரியடில் வைத்தியம் பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீரும் அப்படிங்கிற நிலையில இந்த பீரியட்ல உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு போயிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா மீனத்துல சுக்கிரன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அது போக மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துட்டாங்க. ராகு சுக்கரனோடய இருக்கிறாங்க, சூரியன் சுக்கரனோடய இருக்கிறாங்க, புதனும் அந்த சுக்கரனோடய இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் 5 கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. இந்த 5 கிரகங்களும் உச்சம் பெற்ற சுக்கரனோடு வலுவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த வீட்டு மேனத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. இது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்துல நீச்சத்துல இருக்கிறாங்க, பலவீனத்துல. கன்னியில கேது பகவான். இப்போ இந்த கிரக அமைப்புகள் ஆப்பட்டது ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் ஆரம்ப காலத்திலேயே ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன். ரிஷபந்தான் இந்த 12 ராசிகளில் கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கிறது. இந்த வருஷமே ரிஷபத்துக்கு தான். அப்ப இந்த வருஷத்துல படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். ஏன்னா 11ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குது. அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், உங்களுடைய ராசிநாதன். எப்பவுமே சொல்லுவேன், ராசி லக்னநாதன் ஆகப்பட்டது எப்பவும் நல்லா இருக்கும். அவர் எப்பவுமே கெட்டு போக கூடாது. அப்ப ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான்.
அவர் வலுத்து இருக்கிறாரு. அதே சமயத்துல 2 வாரம் கழிச்சு அவங்க வக்ரம் மாறாரு, புதனும் வக்ரம் மாறாங்க, வக்ர நிவர்த்தி ஆயிடுறாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மீண்டும் 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 நல்ல யோகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுறாங்க, உச்சத்துல இருக்கிறாங்க அவரு. அப்போ ஒவ்வொரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்து அவர்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா ரிஷபம் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கடன் நல்லா இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாக தொடரும். அப்ப கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனை கஷ்டம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி அற்புதமான டைம் தான் இந்த டைம். ரிஷபராசி நேயர்களே, நான் சொன்னது உண்மை, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவான், 9ஆம் இடத்ததிபதி சனி பகவான், இவர்கள் இணைந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அது போக ரிஷப ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் உச்ச பலத்தோடு 11ஆம் இடத்துல. ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சனி பகவான், இவங்களும் 11ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட ராஜ கிரகங்களுடைய இணைவு அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல கை கோர்த்து சூப்பரா நிக்குது. அப்புறம் என்னங்க கஷ்டம்? கண்டிப்பா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வாரி வழங்க போகிறது. ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் பல பேர் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பளிச்சுன்னு தெரிவிங்க. இது போக உங்களுக்கு தொழில், உங்களுடைய வேலை, நீங்க ஃபாரின் போகிற ட்ரிப்பு எல்லாமே ஜொலிக்கும். ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல 5 சக்திகள், அந்த 5 சக்தியில் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்றி அமைக்கும். இது போக ஒரு உமன் இப்போ அவங்க பல நாளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பீரியட்ல அது ஆரம்பிச்சு அது சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புமே இப்போ இருக்குது. இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு இந்த டைம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை, ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும், இல்லை எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைச்சது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்கள் கிஃப்டா உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? சே, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிஃப்டாவே வந்துருச்சு அப்படி மனசுக்கு எவ்வளவு பூரிப்படையும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது. வயதானவர்கள் அவங்க மக்களால இப்போ அவங்க உங்களுக்கு ஏதாவது அவங்க உங்களுக்கு கௌரவப்படுத்துறாங்க, உங்களுக்கு அவங்கனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது,
அது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது இப்ப நடக்கும். இல்லை உங்களுக்கு 1 வருஷ பிரார்த்தனை, 2 வருஷ பிரார்த்தனை, அது இப்போ வந்து நிறைவேறும் டைம், நிறைவேறும் காலமாக இப்ப அமையும். இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இந்த ஏப்ரல் மாதத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் 10 பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, இல்லை 10 பேர் யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வருவங்களோடையோ, கண்டிப்பாக நீங்க அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு இருக்குது. சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லையே, நான் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், நாளைக்கு எங்கே நான் நல்லா வரப்போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல தான் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த பலனை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்க. அதுபோக நீங்க சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருக்கும், இல்லைன்னா நேரம் சரியில்லாமல் இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கலாம், இல்லை பாதகமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய பாதை சரியா தவறா அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராவது இருந்தால் பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சாலும் அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பேச போறோம். அதுவுமே கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னியில கேது பகவான், அதுபோக